நீட் நுழைவுத் தேர்வை மாணவர்கள் எதிர்கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றனர் என்பது பொருத்தமற்ற அரசியல்வாதம் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய எம்பி திருச்சி சிவா, பள்ளியில் பிரகாசமான மாணவர்களாக இருந்தாலும் மாணவர்களால் நுழைவுத் தேர்வுகளை எதிர்கொள்ள முடியவில்லை எனவும், நம்பிக்கை இழக்கும் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதாகவும் தெரிவித்ததுடன், நீட் நுழைவுத் தேர்வுக்கு விலக்கமளிக்கும் மசோதாவின் தற்போதைய நிலை குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், நீட் நுழைவுத் தேர்வு என்பது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு மற்றும் பரிந்துரையின் அடிப்படையில் நடைமுறைக்கு வந்துள்ளது என்றும், மாணவர்கள் நீட் நுழைவுத் தேர்வை எதிர்கொள்ளவோ அல்லது வெற்றி பெற முடியாதவர்களாகவோ இருப்பதாக கூறப்படும் வாதம் பொருத்தமற்றது எனவும் கூறினார். மேலும் இதற்கு உதாரணமாக இந்த ஆண்டு நீட் நுழைவுத் தேர்வில் அகில இந்திய அளவில் முதன்மை நபராக வந்தவர் தமிழகத்தைச் சேர்ந்த மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்தான் என்றும் குறிப்பிட்டார். இத்தகைய வாதம் அரசியல் சார்ந்தது மட்டுமின்றி பாரபட்சமானது என்றும், நீட் தேர்வு என்பது தமிழக மாணவர்கள் உட்பட அனைத்து மாநிலங்களுக்கும் நன்கு நிர்ணயிக்கப்பட்ட தேர்வு நடைமுறை என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் எனவும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளித்தார். 1 லட்சம் மக்கள் தொகைக்கு ஓர் ஆம்புலன்ஸ் என்பதை இலக்கு என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குறைந்தபட்ச மருத்துவ உபகரணங்கள் இல்லாமல் இயங்கும் ஆம்புலன்ஸ்களால் உயிரிழப்புகள் அதிகமாகிறதா? இதற்கு மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என மாநிலங்களவையில் திமுக எம்பி கனிமொழி, NVN சோமு கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பாரதி பர்வீன் பவார், மருத்துவ உட்கட்டமைப்பு, ஆம்புலன்ஸ் வசதி போன்றவை மாநில அரசுகளின் நேரடி நிர்வாகத்தில் வருவதாக தெரிவித்தார். 1 லட்சம் மக்கள் தொகைக்கு குறைந்தபட்ச உயிர்காக்கும் கருவிகள் கொண்ட ஒரு ஆம்புலன்ஸாவது இருக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தேயிலையை பொது விநியோக திட்டத்தில் சேர்க்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களவையில் திமுக எம்பி ஆராசா கோரிக்கை வைத்துள்ளார். தன்னுடைய தொகுதியான நீலகிரியில் தேயிலை பயிரிடுவதுதான் முக்கியமான தொழில் என்று குறிப்பிட்ட அவர், நீலகிரி மட்டுமின்றி இந்தியா முழுவதும் விளையக்கூடிய தேயிலைக்கு போதிய விலை கிடைப்பதில்லை என்றும் கவலை தெரிவித்தார். இதனால் பொது விநியோக திட்டத்தில் தேயிலையை சேர்த்தால் தேயிலையை பயிரிடுவோருக்கும் கொள்முதல் செய்வோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.